ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி, தூர்த்து போன சக்தி. So sad. I've seen this one. This is a classic. இது அற்புத புலி, இது அதிசய புலி, இது அபூர்வ புலி, இது அம்சமான புலி, இது சிறப்பான புலி, சிவப்பான புலி, செம்புலி, சீரும்புலி. ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஆண்டிபட்டியில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? பாமைக்கு வந்தியா? டேய் தீவிரவாதம் நீயே. டேய் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா. நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. நிர்வாகம் பொறுப்பில்லை. என்ன சார் சொல்றீங்க? மிரட்டுறீங்களா இன்டைரக்டா? இவங்க தானா அது? பலத்த குறிகளை ஏற்கனவே பஞ்சாயத்தை மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இன்னைக்கு வந்து விஜய் மாமா ஒரு இடத்துல கூட்டம் போட்டிருக்காப்ல. அதுல வந்து அவர் பேசியிருக்காரு. அதை பேசுனதை பார்க்கும்போது வந்து எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. இளவு வீட்டுல பொம்பளைங்க கூட அப்படி அழுவ மாட்டேன், இந்த அளவு அழுகுறியடா அப்படின்னு ஒரு காமெடி ரூம்ல கோசு காமெடி அதுதான் ஞாபகம் வந்துச்சு. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒரு சிஎம் பேசுற பேச்சா அதெல்லாம் கருமம். அதான் வின் பண்ணியாச்சுல. இப்போ என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நீங்க என்ன சொன்னீங்க? வந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து வந்த அடுத்த நிமிஷம் புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. என்னமோ ஒரு மேனிஃபெஸ்டோ, கேவலமான மேனிஃபெஸ்டோ விட்டீங்க. அந்த மேனிஃபெஸ்டோல இருக்கிறதெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நல்லா வரும் உங்களுக்கு வாயில. ஆமா, என் வாயால அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க. அது என்ன வார்த்தை? வேண்டாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். சொல்லுன்றல்ல. விஜய் மாமா ஆட்சியில நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ். பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சுப்பேன். ஆனா திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. உட்டியாடா ஒரு பீலா. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. இன்னும் உட்காந்து திமுக மேல பள்ளி போட்டுக்கிட்டு திமுக குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களே, நீங்க என்னதான் பண்ணுவீங்க? இவங்க ஆட்சி காலத்துக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, மதுவெல்லாம் ஆறா ஓடிச்சான். அதனாலதான் இப்பயுமே சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இருக்குதாமா. மாநிலத்தின் பிரச்சனைகளை பற்றி நான் பேசுவேனா? மாட்டேன். போட்டி எனக்கும் அந்த கருப்பு சிவப்புக்கும் தான். என்ன விஜய் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? மோடி எப்படி நேரு 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 பண்ணிட்டு இருப்பாரோ, காங்கிரஸ் காங்கிரஸ் நேரு காங்கிரஸ் நேரு காங்கிரஸ் பண்றாரோ, நீங்க திமுக திமுக ஸ்டாலின் ஸ்டாலின்ங்கிறீங்க. ஐயா ஆட்சியில உட்காந்துட்டீங்க, வேலையை பாருங்க சார், வேலையை பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 கோடி ரூபாய் தர போகிறோம்.
ஆனால் கடந்த ஆட்சியில் பணட்டு கச்சானாவில் பணம் இல்லை. நெஞ்சில் குடியிருக்கும். இது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான். முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. தூத்துக்குடி ஏரலில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் தாவேக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏண்டா என் பொண்ணை கொன்னதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறு திங்க உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? யோ 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 கொஞ்ச நேரம் சும்மா இருங்கயா. கொஞ்ச நாளுக்கு சும்மா பேர் வைக்கிறான் பேர்ல பச்சை தமிழன் விஜய், கருப்பு தமிழன் விஜய், சிவப்பு தமிழன் விஜய் பேர் வச்சுட்டு இருக்கேன். டேய், விஜய்ங்கிற பேரே சூப்பரா தானே இருக்கு. நீங்க பண்றதுனால அங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கடா. இதுக்கு ஜெயிக்கடா பேரே பரவாயில்லைன்னு சொல்லி அவனுக்கு அங்கிட்டு வேலை பார்ப்பானுங்க, இங்கிட்டு வேலை பார்ப்பானுங்க, கூட்டியும் கொடுப்பானுங்க, காட்டியும் கொடுப்பானுங்க. புரோக்கரை விட கேவலமான ஒரு பிறவில தான் இவனுங்க. ப்ரோ, இவனுங்க கூத்தியா வச்சிருக்கதே முட்டு கொடுக்குறானுங்க. கூட்டி கொடுத்தவங்க எல்லாம் முட்டு கொடுக்க மாட்டானுங்களா? நாமக்கல் 3 வயது குழந்தை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் போறாரு அப்படிங்கிறதுக்காக திருச்சியில வந்து பஸ் ரூட் எல்லாம் மாத்தி விட்டாங்க. வயதானவர்கள் பெரியவர்கள் எல்லாம் வெயில நடக்க முடியாம நடந்து போறாங்க. தலைமைச் செயலகத்தை சுத்தி பட்டாக்கத்தியுடன் இளைஞர்கள் வளர்கிறார்கள். பொதுமக்கள் வீதியில் அலறாங்க. மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பல மணி நேரமாக பேருந்து இல்ல. மக்கள் அலறாங்க, அல்லப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. பல ஊர்ல குடிநீர் வரல என்று மக்கள் போராடுகிறார்கள். தஞ்சையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் போராடுகிறாங்க. அவர்கள் மீது காவல்துறை வந்து அடக்குமுறையை ஏவி இருக்கிறது. எதுவுமே சரியில்லை. எங்க அண்ணன் வந்தா நொட்டிடுவாருன்னு நீங்களே நொட்ட சொல்லுங்க. இப்போ அறுத்து தள்ளிடுவாரு. எங்க காணோம்? இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்கார்ந்து நீங்க அப்பவே சரி பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தானே நீ வந்திருக்க. அறுத்து இப்ப தள்ளு. எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்குறதே உடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுருங்க. இருக்கிற எந்த பிரச்சனையும் பேச துப்பு கிடையாது. இப்போ உட்காந்து பேப்பரை பார்த்து பேசுறதுலயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எவனாவது மைக்கு தூக்கிட்டு வந்தா ஓடி போயிடுறது. நீ அனுபவி. என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி ஒரு பதில் சொன்னாரு. நான் சந்து போயிட்டேன். அண்ணே, எதுக்கு கவலைப்படாதீங்க, விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் சரியாடுனாரு. இப்பதான் உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. அந்த தம்பிட்ட எப்படிங்க புரிய வைக்கிறது? நடக்கிறதே விஜய் அண்ணா ஆட்சி தாங்கிறத. ஏங்க, சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போலான்னு பஸ்ல கிளம்புனா பஸ்ல ஒரு 100 பேர் இருக்குங்க. பஸ் டிரைவர் 20 கிலோமீட்டர் கூட போல ஒரு புளிய மாத்திரை கொண்டு விட்டுட்டாங்க. முன்னாடி இந்த 20 பேர் காலி. அப்புறம் அந்த டிரைவரை பிடிச்சி ஏன்டா என்னடா வண்டி ஓட்டுற, என்னடா 20 பேரை காலி பண்ணிட்டேன்னு கை கால் அடியோட போயிட்டு அவங்கிட்ட போயிட்டு கேட்டா அவன் சொல்றான், எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது, டிரைவிங்கே தெரியாதுன்றாங்க. ஏங்க, அவன் எப்படிங்க பசை எடுத்தான்? யாருங்க இதெல்லாம் விட்டா? என்னங்க நடக்குதுங்க? நீ இறங்கடா முதல்ல. உன்ட்ட எவன்டா பஸ்ஸை நம்பி விட்டான்? எப்படா பஸ்ல வந்தேன்னு அவனை அடிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு 30 பேர் சொல்றான், ஏங்க தெருலாம் என்னங்க, அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. எங்கேயாவது திருநெல்வேலி வர போறோம்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா திருநெல்வேலி கிட்ட கோயில்பட்டி கிட்ட போதாவது அவர் டிரைவிங் கத்துப்பாரு அப்படின்றாங்க. அந்த 30 வட்டம் நான் பார்த்து கேட்கிறேன், பரதேசி நாய, உன் வாழ்க்கைய நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துருப்ப, நான் ஒண்ணுமே பார்க்கல நாய. உன் வாழ்க்கையை நீ இழந்து அவங்க கூட டிராவல் பண்ணி தைரியமா போ. நாங்க ஏன்டா போனோம்? நாங்க 70% நாங்க வேணான்ற படம் அந்த பஸ். அவன் வண்டி ஓட்ட தெரியலான்டா அந்த பஸ்ஸுக்காரன். அவனை எப்படா நம்பி நம்ம போறது? லூசு பசங்களா இருப்பானுங்களா, தற்கூரி பரவலா இருப்பானுங்க அந்த 30% பேரும். எனக்கு ஒன்னும் புரியல மக்களே. பிச்சைக்கார நாய, எல்லா பிரச்சனையோட என் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. கீழே போடுறா, ஓராய்க்கு பிறந்தவர ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க? பொண்ணாடிக்கு பிறந்த கொலை நடந்துச்சா நீங்க எதுக்கு போன ஆட்சியில் எதுவுமே தடுக்கல? கொள்ளை அடிச்சானா எதுக்கு தடுக்கல? கற்பழிப்பு நடந்துச்சா நீங்க ஏன் போன ஆட்சியில் எதுவுமே செய்யல? விஜய் ரசிகர்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்கறானுங்கன்னு பார்த்தா தலைவரே இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க.
ஆரஞ்சு பல்லக்கல்ல எடுத்து போடுவேன். நீ பாத்தியாடா நம்ம கைக்கு மாத்திரம் கிடைச்சானுங்க மாறுகால் வாங்கிடுவா. நம்ம நீ மாறுகால் தான் வாங்குவேன், என் கைக்கு மட்டும் அவன் கிடைக்கு. இந்த டிவிக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் உங்கள் மூஞ்சில நீங்களே காரி துப்பிட்டு தொடச்சிக்கோங்க. என்ன பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சிஎம் சார், உங்களை பொம்மை முதலமைச்சர்னு கூப்பிடணும். ஏன் தெரியுங்களா? சட்டசபையில் பேச உங்களுக்கு தைரியம் கிடையாது. சட்டசபையில் பேச தைரியம் இல்லாதனால தான் வீட்டில் போய் நீங்கள் ட்வீட் போடுறீங்க. எப்படி நீங்கள் பஞ்ச் டைலாக்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஆடியோ லஞ்ச் மாதிரி இந்த மாதிரி க்ரௌட் இருந்தால் தான் நீங்கள் பேசுவீங்களா? சட்டசபையில் பேச மாட்டீங்களா? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். ஐயோ சாமி, நசன்ட்டு பேச மாட்டேன். அப்புறம் நசன்ட்டு தான் சார் பேசுனீங்க. வேற எப்படி சார் பேசுனீங்க நீங்க? நசன்ட்டு பேசலனா தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான் இவன். எப்ப போலாம் வாடா. ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். வருஷத்துல ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி மட்டும் தான் பிளாக் பண்ணுவாங்க. பிரதமர் வந்தா கூட காவேரி பாலத்தை பிளாக் பண்ணது இல்ல. போன தடவை ஸ்டாலின் வந்து இருந்தாரு, ஜெயலலிதா வந்தப்ப கூட வந்திருக்காங்க. அவங்க வந்தப்ப கூட இது மாதிரி காவேரி பாலம் பிளாக் பண்ணது இல்ல. இந்த அளவுக்கு பிளாக் பண்ணது இல்ல. இப்ப காலையில பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து இன்னைக்கு இல்ல. ஆட்சி ஒழிய வேண்டும், இல்ல ஆட்சி ஒழிய வேண்டும், இல்ல ஆட்சி ஒழிய வேண்டும். அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது தேவையான நல்லதா? இது கரண்ட் புடுங்கறதா, இல்ல கரண்ட் புடிட்டு காத்தடிச்சு கம்பி பிஞ்சிருச்சுன்னு சொல்றதா, இல்ல இத்தனை குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி பிரஸ் வந்து முன்னாடி மைக்க நீட்டினாலும் மக்களை பார்த்து பதில் கூட சொல்லாம திபு 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 திபுன்னு ஓடுறதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்ன இலவுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆட்சிக்கு வந்தாச்சு, இன்னமும் கொஞ்சம் கூட என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எதை பத்தி பேசணும். ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்துட்டும் கூட இப்ப வர எதிர்த்து ஒரு மோடி அவர்களை எதிர்த்தோ இல்ல பிஜேபி எதிர்த்து நீ பேசுறதுக்கு ஒரு திராணி இல்லாத ஒரு முதல்வரா இருந்துட்டு இந்த லட்சணத்துல இருந்துட்டு நம்மளாம் வந்துட்டு இப்ப இப்படிலாம் பேசலாமா? நான் வந்தா கிழிச்சு தள்ளிடுவேன், நான் வந்தா புதுங்கி தள்ளிடுவேன்னு எங்க அண்ணன் ஒருத்தன் கதையா விட்டாங்க. அதாவது எங்க அப்பா ஊர்ல ஒரு லேண்ட்ல கடலை செடி போட்டார். சின்ன கடலை செடில இருந்து பெரிய கடலை செடி வரைக்கும் சரியாவே புடிக்கல, ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்க எங்க அண்ணன் குறையா சொல்லி நான் வந்தா நல்லா சூப்பரா புடிங்கிடுவேன், அல்லாக்கா புடிங்கிடுவேன், கடலை செடி நல்லா புடிங்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? லேண்ட் அவன் பேருக்கு எழுதி வச்சு நல்லா புடிங்கிடுவேன் நல்லா சொல்றானே, இவன் உண்மையிலே கொடுத்தா நல்லா புட்டுக்குவான் போட கடலை செடிய அப்படின்னு நம்பிக்கை வச்சு கடலை செடி முளைச்சதுக்கு அப்புறம் தூக்கி கையில கொடுத்தாரு எங்க அண்ணன் கையில. என்ன பண்ண தெரியுமா? கடலை செடியை புடுங்குவான்னு பார்த்தா பக்கத்துல இருக்க புல்ல புடிங்கிட்டு நான் புடிங்கிட்டேன், கடலையே இல்லையே கீழே அப்படின்னு கேட்டான். நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? அப்படின்னா கடலைனா என்னன்னே தெரியாத கடலை முட்டாய் மட்டை கிட்ட போய் எங்க அப்பா கொடுத்தா பொறுப்பை அந்த கடலை செடியை. அவன் கடலை செடி எதுக்கு புள்ளி அந்த பள்ளத்துக்கு தெரியுமாங்க? அவனுக்கு ஒரு இளவும் தெரியலங்க. என்ன பண்றது? இப்ப விட பேர் கொடுத்தா யார சொல்றது? எங்க அப்பாவை திட்டுறதா இல்ல நான் வந்தா புடிஞ்சிருவேன்னு சொன்னா பாருங்க கடலை செடியை. எங்க அண்ணன் அவனை திட்டுறதான்னு தெரியல, யார திட்டுறதுன்னு எனக்கும் புரியலங்க. நாசமா போய் தொலையட்டும் கடலை செடி, நாசமா போட்டோம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. நடிகை த்ரிஷாவுடன் சென்று அஞ்சலி செலுத்திய விஜய் நடிகர் அஜித் குமாரை கட்டி இணைத்து ஆறுதல். நீங்க உங்க தங்கச்சியை தானே பாக்குறீங்க, அவங்களுக்கு அது புரிய மாட்டேதேனா? இத்தனை வருஷமா கூட அந்த ஒய்ஃபே புரிஞ்சுக்கல, கடைசி வரைய கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாரு. லைஃப்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிச்சணும். அடி பாவி, அண்ணனுக்கே தெரியாம ஒரு கார்ல ஏறி இப்படி அவர் பேரை கெடுக்கிறியே. எல்லாரும் பெண்ணியெல்லாம் எதா பேசாரா? சும்மாறா? அதெல்லாம் கிடையாது. அண்ணி வந்து டாக்டர், நான் தான் சிவாஜி பேசுறேன். நான் சில லூசு கூதியானுங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். கதை உங்க கூட்டணி எல்லாத்தையும் பிரிச்சு வெளில கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு அப்புறம் வந்து திமுக யாருமே கிடையாது, யாருமே திமுக 5 வருஷம் ஆண்டு வாரு அவ்வளவு போல தப்பு.
விஜய் இப்போ பேசின வீடியோ உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். என் பொண்ணு அங்க வந்து மா என்னமா அது இவ்வளவு கிரிஞ்சா பேசிட்டு இருக்காங்க, எல்லா அரசியல் தலைவர்களும் இப்படிதான் பேசுவாங்களான்னு கேட்டுட்டு போறான். அவளுக்கு தெரிஞ்சதை அவ சொல்லிட்டு போறான்னு வச்சுப்போம். ஆனா ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுல நின்னோம், எலெக்ஷன்ல நின்னோம், வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அவர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் வந்து போட்டி 2 பேருக்கு இடையில தான் டிவிகே டிஎம்கேன்னு. அதாவது இந்த மக்களும் என்ன பண்றாங்கன்னா, எப்படி அவரை வந்து பெரிய ஸ்கிரீன்ல டயலாக் பேசும்போது நானும் பார்த்து கை தட்டி இருக்கேன், ரசிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி டயலாக் பேசணும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இவங்களும் கை தட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க நேரா. அது அரசியல் இல்ல, முடிஞ்சு போச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நீ எல்லாம் பெரிய மனுஷனு ஒன்ன நாளும் கிளம்பி பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாரு என்ன சொல்லும். எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க.